என்ன சொல்ல புரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாரிம்மாவா பாருங்கள் என்ன சொன்னான்னு கேட்டுச்சு உங்களுக்கு. சாரிம்மா, அண்ணா சொன்னான் தான் நான் அப்படி பேசினேன், அண்ணா சொன்னான் தான் நான் கேட்டேன். கீழே நார்மலான பிளேஸாக இருந்தால் ஓகே, விளையாட அனுப்பலாம், தப்பு கிடையாது. ஏன்னா போய் விளையாடிட்டு தான் இருந்தாங்க, நான் தப்பை சொல்லவே இல்லை. இப்போது ட்ரைனேஜ் ஏதோ அடைச்சிக்கிட்டு தண்ணி, சாக்கடை தண்ணி வெளில ரோட்டில் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பிளேஸில் போய் நம்ம விளையாடலாமா? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு அதில் உட்கார கொசு வந்து நம்ம மேலே உட்காந்தா டெங்கு மலேரியா காய்ச்சல் வருமா வராதா? ஏற்கனவே ஏதோ பறவை காய்ச்சல் பரவுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. கிண்டியில் இருக்க சிறுவர் பூங்கா கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற பறவைங்களுக்கு ஏதோ காய்ச்சல், பறவை காய்ச்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சாக்கடை தண்ணி வெளியில் அதுவும் ஓவராக வருது, ஸ்மெல் அடிக்குது. அந்த இடத்துல போய்ட்டு நம்ம விளையாடலாமா? நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் வேண்டான்னு சொன்னதுக்கு இவனுக்கு கோபம். அவன் நான் விளையாடி தான், அவன் எனக்கு ஸ்கூல் லீவ் எதுக்கு விடுறாங்க, அதுக்கு தான் விடுறாங்க, இதுக்கு தான் விடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எதிர்த்து பேசிவிட்டு, நான் கீழே போய் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே விளையாட போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பர்மிஷன் உட்காந்துருக்கான் பாருங்க. பர்மிஷன் கேட்காதவன் கீழே போயிட்டான். இவனாக கேட்கல அந்த பர்மிஷன். அவன் சொல்லி தான் இவன் என்கிட்ட கேட்டான். எனக்கு தெரியும், ஏன்னா இவனாக கேட்க மாட்டான். கீழே போய் விளையாட போகிறோமான்னு கேட்க மாட்டான். இவனுக்கு தெரியும் அவங்க சாக்கடை தண்ணி போயிட்டுருக்குன்னு தெரியும். அவன் சொல்லி தான் இவன் கேட்டான். அதனால தான் பர்மிஷன் தரவே இல்லை. ஆனால் அவர் சரி ஓகே, ரொம்ப நாள் கெஞ்சினா போய் விளையாட போகணுன்னு சொன்னதுக்கு இவன் வேண்டாமா, கீழே போய் பார்த்துட்டு வேண்டாம்மா, கீழே யாரும் இல்லை, நான் விளையாடலைன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டான். அவர் நான் போய் கூப்பிட்டு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு